ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பார்த்துக்கோ டைம். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் வீடியோஸ் வரும். கொஞ்ச நாளைக்கு அப்படி தான். அதேமாரி அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறதுனாலும் ஸோ இதுமாரி வீடியோஸாக தான் வரும். ஸோ ஓகேங்களா? ஏன்னா லைவ் வேண்டாம், ஏன்னா நான் இருக்கிற ஏரியா அந்தமாரி. ஸோ கால்ஸ்க்காக பார்க்க வேண்டாம், லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் நல்லது தான். ஓகேங்களா? புட் சைடில் வாய்ப்புகள் இருக்குது, வேணால் ப்ரீமியம் பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? ஸோ புட் சைடில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டினா தான் போகும், இல்லைன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் இருக்குது. போயிட்டான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாரி எடுத்துக்கோங்க. ஒரு 120 வரைக்கும் போனால் கூட போதுமானது தான், இல்லை ஒரு 5 பாயிண்ட் போனால் கூட போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ போயிட்டான், அந்த 120 தாண்டியாச்சு. ஓகே, முடிஞ்சது. ஸோ அந்தமாரி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? வேணான்னு சொல்லலை. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லா நாளும் ஒர்க் ஆகும்லாம் கிடையாது, மேக்ஸிமம். ஸோ இங்கே பாருங்கள், ஈவன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நேரம் ஒர்க் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தை ஏன் விடுவானே, அப்போ எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லா நேரமும் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி தான். சரிங்களா? எப்படி இருந்தாலும் வாங்கினவங்க விற்று தான் ஆகணும், விற்றவங்க இங்கே பாருங்கள் விற்றுருக்காங்க, வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, டன். ஸோ பாருங்கள், மார்க்கெட் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் போகும். ஸோ வேறு வழி இல்லை. ஒரு டைம் ஒரு ஹை போயிடுச்சு. ஓகேங்களா? திருப்பி எப்போ எடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். எடுக்கலாம், இதை தாண்டணும். 122 இருக்குது, அந்த 122 தாண்டணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் ரிவர்ஸ் ஆகலாம். வேணால் பார்ப்போம் இதில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒரு வேளை இங்கே மூமெண்ட் கொடுக்குறான், இதை ப்ரீவியஸ் கையாக வச்சுப்போம். இதில் கொடுத்ததை தாண்டணும், இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 150லேருந்து போகுது, நம்ம வச்சுருக்க 152. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது போனது பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் போயிட்டு கீழே இறங்குறான். ஸோ விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும், டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. ஸோ கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போயிடும். பாருங்கள், ரெட்டில் வந்துட்டு போயிட்டான். ஸோ அந்த நேரத்தில் ஸோ நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். இண்டெக்ஸை பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு, டவுனுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணால் பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அதாவது புட் சைடுக்கான மூமெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை போகணும் அப்படின்னா
இந்த 160 170 லெவல்லாம் தாண்டணும். இந்த ப்ரீமியம் இந்த லெவல்லாம் தாண்டினாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இல்லைன்னா கிடையாது. பாருங்கள், மேலே கீழே கொண்டுட்டு போனோம், மேலே வந்துட்டான். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துங்க, இதை தாண்டும் போது கன்ஃபார்ம் என்ட்ரி, இதை தாண்டாத போது ஸோ ஓகே. கொஞ்சம் இதுக்கு ஒரு சில ரீசன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான், இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களாக கற்றுக்கோங்க. டெய்லி இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா இதை வந்து ஒரே நாள்லேயே சொல்லக்கூடிய எதுவும் கிடையாது. அப்போல்லாம் தெரிஞ்சதுன்னா நீனும் ப்ராஃபிட் எடுக்கலாமே அப்படின்னு, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. என்னோடய ரூலே வந்து இதை பிரேக் ஆனால் உடனே நான் இதை எடுப்பேன். எடுத்து ஒருவேளை போனால் போனது தான், போகலைன்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ எனக்கு கூட லாஸ் வந்து வரலாம், ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம் இதை பற்றி. அப்படியே பாருங்கள் லைவை. ஸோ பார்த்தீங்களா, புட் சைடுக்கான மூமெண்ட் கொடுக்குறான். ஸோ நம்ம அதுக்காக புட் சைடு தான் போகணும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல், இந்த லெவல் போயிட்டு கன்ஃபார்ம் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஏறணும், மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுக்கணும் லைட்டாக, அதுக்கப்புறம் போகிறது தான் நல்ல ஒரு ஹை போகும். இல்லை அப்படின்னா கிடையாது, ஓகேங்களா? இல்லை ஒரேடியாக கண்டினியூ பண்ணுறான்னாலும் ஓகே. இதை பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட்டு க்ளோஸ் வைக்கும்போதும் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்ட்டு. ஸோ நான் சொன்னது இந்த லெவலில் டக்குன்னு எடுக்க வேணான்னு சொன்னதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எடுத்திருந்தால் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 157 55. ஸோ ஓகே, ப்ராஃபிட் தான், ஓகேங்களா? ஸோ இதுமாரி தான். ஸோ விடுங்க, பார்ப்போம். ஸோ இந்தமாரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கணும், பார்க்கலாம் எதாக இருந்தாலும், ஓகேங்களா? ஓகே, வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பார்ப்போம்.